குட் மார்னிங் மேம். சொல்லுங்க மேம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மேம். ஆக்சுவலாக பிளைண்டாக தான் நான் இப்போ கிளாஸ்க்கு வந்திருந்தது. கிட்ஸுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆசனாஸு, ஒரு அட்வான்ஸ் ஆசனாஸு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம். கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஆசனாஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஈஸி தான். அது அந்த போர்ஷன் வந்து ஒரு 10% தான். இன்னும் ரிமைனிங் அந்த ஒரு 90% நீங்கள் கவர் பண்ணீங்கல்ல, அந்த மென்டலி எப்படியெல்லாம் குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது, அந்த ரூட்லேருந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற, நீங்கள் இப்போ பேசுகிற ஒவ்வொரு வேர்டுமே அதே தான் இருந்துச்சு. ரூட்லேருந்து சரி பண்ணி கொண்டு வரணும். அந்த செஷனு அந்த திரும்பவும் அந்த 5 நாள் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் நான். அந்த 5 days ஒரு நல்ல மெமோரியாக இப்போ வரைக்கும் கேரி ஆகுது. எல்லா விஷயத்தையுமே என் பசங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா இல்லை, பட் அங்கே லேர்ன் பண்ண நிறைய டெக்னிக்ஸு, மெமரைஸ் பண்ணுறது. இப்போ ரூம்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது, அதை வந்து ரெகுலராக பண்ணுறேன். வேறு வேறு திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இன்றைக்கி என்னெல்லாம் புதுசாக திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவேன். ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு திரும்ப நேற்று சொன்ன எல்லா திங்ஸும் இருக்கணும், இன்றைக்கி என்னெல்லாம் இங்கே வச்சுருக்கணும் அது எல்லாத்தையுமே ஆர்டராக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பசங்களை சொல்லுவேன். ஸோ அது நல்லாவே சேஞ்ச் தெரியுது. திரும்ப 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 ஒரு விஷயத்த ரீகால் பண்ணுறது. ஸ்லோகாஸ், அந்த ஸ்லோகாஸ் எல்லாத்தையுமே அவங்கள மெமரைஸ் நான் நிறையெல்லாம் ஸ்லோகாஸ் சொல்லி கொடுக்கல, கொஞ்சமாக தான். ஆனால் அந்த கொஞ்சமான ஸ்லோகாஸையே அந்த பர்ஃபெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை ரீகால் பண்ண வச்சுட்ருக்கேன். அந்த கேம்ஸ், நான் ஆக்சுவலாக யோகா கிளாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நடத்துவேன். கிட்ஸுக்கெல்லாம் எனக்கு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா ரொம்ப ஜாலியாலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அங்கே வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமேல் தான் நானே இங்கே கிட்ஸுக்கு அதை ஒரு 4-5 பசங்களுக்கு மட்டும் எடுக்கிறேன். அங்கேயே என் பசங்களையுமே இப்போ கூட்டிகிட்டு போயிடுவேன். ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். போனோன்மே நல்லா பசங்களை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஆசனாஸு, அந்த ஆசனாஸை டீச் பண்ணும்போதுமே எனக்கு ஒவ்வொரு தடவையும் மேமும் நட்ராஜ் சார் தான் ஞாபகம் வருவாங்க. அந்த லாஃபிங் தெரப்பி அது பசங்கள்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, மேம் டெய்லி கொடுங்க மேம் அதை அப்படின்னு சொல்லி பசங்களாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால எவ்ரிடே லேர்ன் பண்ணது 5 daysனாலும் அந்த 5 daysல லேர்ன் பண்ண விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் இன்னும் சொல்லணும்னா க்ரியேட்டிவிட்டி எனக்குள்ள இன்னுமே பில்ட் ஆயிருக்கு. புதுசு புதுசாக நானுமே பசங்களை பார்க்கும்போது ஒரே மாதிரி நம்ம டீச் பண்ண முடியாது. இன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே நாளைக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். வேற சொல்லி கொடுங்க, சூரிய நமஸ்காரவே ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ டெய்லி நமக்கேற்ற மாதிரி அந்த எல்லா சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்கள எவ்வளோ என்டர்டெய்னிங்காக ஒரு நாலேஜை போய் ரீச் பண்ண முடியும், ஜாலியாக எப்படி ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள பதிய வைக்க முடியும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணேன். அதை நான் அங்கே வந்து தான் நான் லேர்ன் பண்ணேன். அந்த ஸ்ட்ரிக்டாக கொண்டு போனால் அவங்களுக்கு வந்து புரியாது. அந்த அவங்க லெவலில் இறங்கி போய் பேசினா தான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அந்த அந்த கோர்ஸ், அந்த 5 days என் கூட ட்ராவல் ஆன அந்த ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் இன்னும் புக்காக இன்னும் திரும்ப திரும்ப நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங்கு அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன் எங்கேயுமே. எனக்கு ஒரு ஒரு பாப்பா வந்து டைப் 1 டயபெட்டிஸு. அந்த பாப்பாவை அஃபர்மேஷன்ஸை நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் எவ்ரிடே அதை ரைட் பண்ண வைக்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே அதான், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனது உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கிறது, இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லணும், கிராட்டிடியூட் சொல்லணும். ஸோ இதெல்லாம் எங்கெங்கேயோ நம்ம யூடியூப்லலாம் லேர்ன் பண்ணியிருப்போம், பட் மண்டையில் போய் நீட்டாக அது பதிஞ்சிருக்காது. நீங்கள் அங்கே ஒரு கோர்ஸில் அந்த விஷயத்த ஆழமாக சொல்லும்போது அந்த விஷுவலைசேஷன், நான் மெடிடேஷனே பசங்களுக்கு இங்கே அப்படியே தான் கொடுக்குறேன். விஷுவலைசேஷனில் தான் அந்த மெடிடேஷன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் பெரியவங்களுக்குமே நிறைய நாள் அதே தான் கொடுக்குறேன். பெரியவங்களே இன்னும் நிறைய அந்த கெப்பாசிட்டி இல்லை. மூச்சை கவனிங்கன்னா அவங்களுக்கு இது தெரியல, அவங்களுக்கே விஷுவலைசேஷன் நிறைய ஒர்க் ஆகுது. ஸோ அதான் அந்த லேர்ன் பண்ண அந்த விஷயம் ஏன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிருக்கு மேம். டீச்சிங் வைஸ் நான் அடுத்த லெவலுக்கு நானே மூவ் ஆயிருக்கேன். எனக்கு அது பயங்கர ஹாப்பி. அந்த 5 days நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணது, உங்கள் கூடலாம் இருந்தது, என் வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போனது, இது எல்லாத்துக்குமே இது எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் போய் சேரும். இங்கே என்ன எத்தனை பேர் ப்ளஸ் பண்ணுறாங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு, உங்கள் டீமுக்கு தான் மேம் போய் சேரணும். நட்ராஜ் சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம்.